என்ன இங்க நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ராஜபுரோகித தாத்தாச்சாரியார் இங்க வர போறாரு. நம்ம எல்லார்கூடயும் பேச போறாரு. சீக்கிரம் போய் அதை மாட்டி விடுங்க. சும்மா இரு. நான் எதுவும் சொல்லவே இல்லையே. நான் ஒன்ன சொல்லல. பின்ன வேற யாரு? கொஞ்சம் சும்மா இரு. யாருக்கிட்ட சொல்றீங்க? இப்போ நான் ஒன்னதான் சொன்ன. ஒரு நிமிஷம் சும்மா இரு. மகா குரு தாத்தாச்சாரியா ஜெய். மகா குரு தாத்தாச்சாரியா ஜெய். மகா குரு தாத்தாச்சாரியா ஜெய். மகா குரு தாத்தாச்சாரியா ஜெய். மகா குருவுக்கு ஜெய். மகா குரு தாத்தாச்சாரியா 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 ஜெய். மகா குரு தாத்தாச்சாரியா. ஏ மணி, இந்த இடத்துல அந்த முட்டாள் ராமனோட படம் தானே இருக்கணும். இந்த மொட்டை குரு படம் எப்படி வந்துச்சு? மகாஜனங்களே, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காகத்தான் உங்க முன்னாடி வந்திருக்கேன். ஒரு கேவலமான வெக்கம் கெட்ட துஷ்டனை பத்தி உங்க எல்லார்கிட்டயும் நான் சொல்ல போறேன். அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறது உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமானது. இவன் தான் அந்த வெக்கம் கெட்ட மனுஷன். அவனோட படத்தை தான் இந்த பொம்மைக்கு மாட்டிருக்கு. ஏ கேட்டியா மணி, இந்த மொட்டை தன்னைத்தானே கேவலமா திட்டுகிறான். இவ்வளவு கேவலமான கீழ்த்தரமான ஒருத்தனை இதுவரைக்கும் நான் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. அந்த படத்தை பாருங்க, அவனோட முகத்தை பாருங்க. இந்த மாதிரி ஒரு அசிங்கமான முகத்தை நீங்க எப்போவாவது பார்த்திருக்கீங்களா? அவனோட முகத்தை பார்த்த உடனே சொல்லிடலாம் அவன் ஒரு வெக்கம் கெட்ட கீழ்த்தரமான கேவலமான ஆளுன்னு. சத்தியத்தை சொன்னீங்க குருதேவா, சத்தியத்தை சொன்னீங்க. இன்னைக்கு உங்க வாயிலிருந்து வந்த அத்தனை வார்த்தைகளும் 100க்கு 100 உண்மை குரு. அவனோட முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுது அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு, எவ்வளவு பெரிய திருடன்னு, எவ்வளவு பெரிய பித்தலாட்டக்கார தில்லு முள்ளுன்னு. மகாஜனங்களே, இதுவரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில எத்தனையோ கெட்டவங்களை பார்த்திருப்பீங்க. ஆனா மனுஷ ரூபத்துல பிறந்திருக்கிற இந்த மாதிரி ஒரு அசிங்கமான ஒருத்தனை பார்த்திருக்கவே மாட்டீங்க. அவன் செய்கிற அராஜகங்கள் இருக்கே, அத சொல்றதுக்கு இன்னைக்கு பூரா பத்தாது. இவன் ஒரு திருடன் ஜனங்களே, கொடூரமான திருடன். கிடைச்ச எதையும் விட்டு வைக்காத பஞ்ச திருடன். அப்பாவி மக்களோட பொருளை திருடுறதும் பணத்தை திருடுறதும் அவனுக்கு கைவந்த கலை. இவன் ரொம்ப நாளா தேடப்படுற ஒரு குற்றவாளி. இவனை கண்டுபிடிச்சு தகுந்த தண்டனையை கொடுங்க. இவனுக்கு கிடைக்கிற தண்டனையை பார்த்து இனி வருங்காலத்துல யாருமே திருடணும்னு யோசிக்கவே கூடாது. நான் உண்மையத்தான் சொல்றேன் மக்களே. நேத்து ராத்திரி எம்பெருமான் சிவனை நான் நேரடியா பார்த்தேன். அவர் என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? தாத்தாச்சாரியா, இந்த மாதிரி ஒரு பாவி இந்த புண்ணிய பூமியில வாழ்ந்ததுக்கான அடையாளமே இருக்கக்கூடாது, அதை அழிச்சிருன்னாரு. அதனால மகாஜனங்களே, இந்த திருடனை நீங்க எங்க பார்த்தாலும் சரி, உடனடியா புடிங்க. அவனை புடிச்சு அடிங்க.
கொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த உலகத்திலேயே இருக்க கூடாது. என்ன கேட்டீங்கன்னா குருவே, அவன் முகத்துல கரிய பூசி அவமானப்படுத்திடணும். சரியா சொன்ன. அவனுக்கு இதுதான் நீங்க கொடுக்கிற சரியான தண்டனை. இன்னும் சொல்ல போனா இந்த பித்தலாட்டக்காரனுக்கு அது கூட போதாது. அவன் மேல செருப்பு மழையா பொழியணும். அதனால மகாஜனங்களே, இந்த குற்றவாளி மேல விழப்போற முதல் செருப்ப நானே இப்போ ஆரம்பிச்சு வைக்கிறேன். என்ன இது என்னோட படமாச்சு. ஐயோ, நீங்க சொன்னது உண்மைதான் குருஜி. இந்த படத்துல இருக்கிறது நீங்க தான். இப்ப என்ன பண்றது குருஜி? இந்த கெட்டிக்கார பண்டிதன் உங்க மானத்துக்கும் மரியாதைக்கும் கலங்கத்தை பூச்சிட்டு போயிட்டானே. சபாஷ் ராமா, சக்க போடு போட்டு போ. ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த பண்டிதன் என் கையில கிடைச்சான்னா அப்போ நான் பழி தீர்த்துக்கிறதுக்கு அதுதான் சரியான சந்தர்ப்பமா இருக்கும். ராதா கிருஷ்ணா ஜெய ஜெய, கோகுலவாசி ஜெய ஜெய. 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 தம்பி, இந்த ஊர்வலம் எங்க போய்கிட்டு இருக்கு? இந்த நகரத்துக்கு புதுசா வந்திருக்கீங்களா? ஒவ்வொரு வருஷமும் நாங்க இப்படிதான் ராதாகிருஷ்ணரோட ரத யாத்திரைய கிருஷ்ணதேவராயரோட அரண்மனை வரைக்கும் எடுத்து செல்வோம். அங்க மகாராஜாவே வந்து ராதாகிருஷ்ணருக்கு ஆரத்தி எடுப்பாரு. ராதா கிருஷ்ணா ஜெய ஜெய, ராதா கிருஷ்ணா ஜெய ஜெய, கோகுலவாசி ஜெய ஜெய. இப்போ உன் மூளையில என்ன ஓடிக்கிட்டு இருக்கறாமா? என்ன? உன் முகத்துல தெரியற சிரிப்பே சொல்லுது நீ ஏதோ திட்டம் போட போறேன்னு. பொறுமையா இருப்பட்டு, பொறுமை. காலம் தான் எல்லா கேள்விகளுக்கும் தானா பதில் சொல்லும். என்ன யோசிச்சுட்டு இருக்க ராமா? போலாமா? மகா குரு தாத்தாச்சாரிய ஜெய், 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 மகா குரு தாத்தாச்சாரிய ஜெய். பல்லக்கு இறக்குங்க. தாத்தாச்சாரிய காவல் அதிகாரி, மகா குரு தாத்தாச்சாரிய ஜெய். காவல் அதிகாரி, அவனை புடி, அவனை புடி. யார அதோ அவனைத்தான். யாருங்க? அதோ ஓடுறான் பாரு, அந்த திருட்டு பையன். என்ன பார்த்த உடனே அவன் இப்படி 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 எல்லாம் செய்கை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை பிடிங்க, சீக்கிரமா போங்க. எங்க இருக்கான்? அதோ அவனை பிடிங்க, அதோ அந்த கூட்டத்துல இருக்கான். சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போய் அவனை பிடிங்க. இவ்வளவு பேரு இருந்து கூட இந்த ஆளு கண்ணு நல்லதான் வேலை செய்யுது. அதனாலதான் ஒரு தடவை பார்த்துட்டா எதையுமே மறக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. அதோ அந்த திருட்டு பையன் அங்க போய்கிட்டு இருக்கான். ஏய், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் அவனை பிடிங்க. அட, நீங்க வேற, இவன் இல்லங்க.
எனக்கு எனக்கு இவன் மேல சந்தேகமா இருக்கு. இவன் மட்டும் இந்த முகத்துல வர்ணத்தை பூசிக்கலனா அசல் அவன மாதிரியே இருப்பான். ஆனா நான் எப்படி அவனா இருக்க முடியும்? ஏன்பா ஏன் இருக்க முடியாதுங்கிறேன்? ஏன்னா இப்ப நான் உங்க முன்னாடி இருக்கேன், ஆனா நீங்க அவனை தேடுறீங்க. நீங்க என்ன தேடுறதா இருந்தா நான் எப்படி உங்க முன்னாடி இருக்க முடியும்? வாஸ்தவம் தானே? மொத்தத்துல தெளிவா குழப்பி இருக்க. சந்தோஷம். சரி நீ கிளம்பு. நல்லா வா. ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல, இவன் குரல கூட அந்த பண்டிதர் ராமன் மாதிரியே இருக்கு. சரி விடுறா, அதான் அவரே சொல்லிட்டு போறாரு, நான் அவன் இல்லைன்னு. சரி வா, நம்ம வேற இடத்துல போய் தேடலாம். வா வா. ஒவ்வொரு வருஷமும் நாங்க இப்படிதான் ராதாகிருஷ்ணரோட ரத யாத்திரைய கிருஷ்ணதேவராயரோட அரண்மனை வரைக்கும் எடுத்து செல்வோம். அங்க மகாராஜாவே வந்து ராதாகிருஷ்ணருக்கு ஆரத்தி எடுப்பாரு. रन छोड़ है पर सच्चा है तेरा पिया, सुन ले राधा सुन ले रे। हाथी घोड़ा पाल की जय कन्हैया लाल की, हाथी घोड़ा पाल की जय कन्हैया लाल की। आओ प्रभु आओ हृदय में बसने को, आपके दरस को नैन है तरसे। राधा किशन आए दर्शन देने, झूमे गाए और सब दुख को भूले। बात कहियो आज तो से मेरे मन की, प्रेम है मन में कपट नहीं एक क्षण भी। हाथी घोड़ा पाल की जय कन्हैया लाल की, हाथी घोड़ा पाल की जय कन्हैया लाल की। அற்புதம். உங்களோட நாட்டியத்தை புகழ என்கிட்ட வார்த்தைகளே இல்ல. இதுவரைக்கும் கண்ணனோட லீலைகளை எத்தனையோ பேர் பண்ணி பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை இன்னைக்குதான் முதல் தடவை பார்க்கிறேன். நானும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ ராஜாக்களை பார்த்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு ராஜாவை, அன்பே மொத்த உருவான ஒரு ராஜாவை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. நீங்க சாக்ஷாத் அந்த கடவுளுடைய ரூபம். அந்த ஈஸ்வரனே உங்க ரூபத்துல பிறந்திருக்கான். 3 லோகத்தையும் ஆளக்கூடிய வல்லமை. நான் இப்போ
நான் இந்த நிமிஷத்துல உணர்ற இந்த சந்தோஷத்தையும் என்னோட ஆனந்தத்தையும் இந்த நிகழ்வையும் வர்ணிக்க என்கிட்ட வார்த்தை இல்ல. நான் இப்போ உங்களை நேர்ல பாக்குறது கூட கனவா மெய்யான்னு தெரியல. உங்க குணத்தையும் ரூபத்தையும் வர்ணிக்கிறதுக்கு தமிழ்ல வார்த்தைகளுக்கே பஞ்சமாயிடுச்சு. நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பையும் மரியாதையையும் மதிப்பையும் எப்படி விவரிக்கிறதுன்னு எனக்கு தெரியல மகாராஜா. எழுந்துரு. யார் நீ? உங்களோட கோடான கோடி மக்கள்ல நானும் ஒருத்த மகாராஜா. என்னோட பேரு பண்டிதன் ராமகிருஷ்ணன். இவ என்னோட மனைவி சாரதா. உங்க ராஜ்யத்துல இருக்கிற தெனாலி கிராமத்துல இருந்து தான் வந்திருக்கோம். தெனாலி கிராமத்துல இருந்தா? அவசரப்படாதீங்க மகாராஜா, அவசரப்படாதீங்க. நாம தேடிக்கிட்டு இருந்தமே மல்லுத்தேவன், அது இவன் தான் மகாராஜா. இவன் தான் குற்றம் சுமத்தப்பட்ட குற்றவாளி. இவனை தேடிதான் நம்ம காவல் அதிகாரியும் நம்ம படையும் நகரத்தில் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் தான் அந்த கேடுகட்ட திருடன். இவன் தான் விஜயநகரத்துல இருக்கிற மொத்த மக்களையும் பயமுறுத்தி வச்சிருக்கான் மகாராஜா. இல்ல மகாராஜா, இது உண்மை இல்ல. நான் மல்லுதேவன் இல்ல, நான் நிரபராதி. இது எல்லாமே இது பொய்யா? நான் சொல்றது பொய்னா அப்ப எதுக்காக என்னோட இந்த ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியாரோட பல்லக்க திட்டம் தீட்டி திருடுன்னு? அதுவும் பொய்யா? கேளுங்க மகாராஜா, வேணும்னா என் சிஷ்யர்களை கேட்டு பாருங்க. என் அப்பாவி சிஷ்யர்களை இவன் மிரட்டி ஏமாத்தி என் பல்லக்க திருட முயற்சி பண்ணது உண்மையா இல்லையா? சொல்லுங்கய்யா. சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். இவன் தான் அந்த மகா திருடன். இவன் தான் நம்ம தேடுற திருடன் மல்லுதேவன். இன்னொரு முக்கியமான விஷயம் மகாராஜா, நம்ம காவல் அதிகாரி களவு போன பொருளோட இவனை கையும் களவுமா பிடிச்சிருக்காரு. ஆனா இந்த திருட்டு பைய சூழ்ச்சிக்காரன், சதிகாரன், அவர் கண்ணுல மண்ணை தூவிட்டு ஓடிட்டான். ராஜ புரோகிதர் உண்மையதான் சொல்றாரு. அவரோட சிஷ்யர்கள் தான் நேர்ல பார்த்த சாட்சி. வாயை திறந்து சொல்லுங்க. சொல்றதுக்கு என்ன காவல் அதிகாரி? நல்லாவே தெரியும். இவன் போய் பேசுறவன் பித்தலாட்டக்காரன், பரம அயோக்கிய. நான் சொன்னது இவன மகாராஜா. இதை எதிரில நிக்கிறானே. இல்ல மகாராஜா, இது எல்லாமே போய் தான். இது எல்லாமே மகாராஜா, இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா இவன் ஒரு குற்றவாளின்னு நிரூபிச்சதுக்கு அப்புறமும் நீங்க இருக்கிற சபையில உங்க முன்னாடியே ஆடி பாடி இந்த விழால கலந்துகிட்டு இருப்பான். அதுவும் இவன் கெட்ட கேட்டுக்கு கிருஷ்ணர் வேஷத்துல. அதனாலதான் இவனுக்கு ஈவிரக்கம் பார்க்காம கொடூரமான கடுமையான தண்டனையை கொடுக்கணும் மகாராஜா. உங்களை நேரடியா சந்திக்க வேற வழி தெரியல மகாராஜா. அதனாலதான் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். அதுதான் எங்களுக்கு சத்தியம்.
அவர் உன்னை குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறம் அது உண்மையா பொய்யான்னு சந்தேகப்பட வேண்டிய அவசியத்துக்கு இடமே இல்லை. இந்த குற்றவாளியை கைது பண்ணி சிறையில் அடைங்க. இவனுக்கு நான் ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். மகாராஜா மகாராஜா, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேட்டுட்டு போங்க. நான் குற்றவாளியா இருந்தா எதுக்கு தேடி வந்து மாட்டிக்க போறேன்? மகாராஜா மகாராஜா. மகாகுரு தாத்தாச்சாரியா ஜெய். ராமா! என்ன பண்டிதரே, எப்படி இருக்கு? ஆ? மகாராஜா உனக்கு ஆயுள் தண்டனை கொடுத்ததை நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 2 விதத்துல நாம பழி வாங்கலாம். ஒன்னு, எதிரிக்கு அவகாசம் கொடுக்காம உடனடியா சமாதி கட்டி நாம பழி வாங்குறது. 2வது, எதிரிய கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி தவிக்க விட்டு பழி வாங்குறது. நீ சிறையில் ஆயுள் தண்டனையை கழிக்க போற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த தாத்தாச்சாரியார நினைச்சுக்கிட்டே இருப்ப. நான் ஏன் தாத்தாச்சாரியார பகைச்சுக்கிட்டேன்னு நெஞ்சில அடிச்சுக்கிட்டே அழுது அழுது புலம்பி தள்ள போற. இவைய இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காமனே. இதுல என்ன ஆச்சரியம்? நம்ம குருவோட முகத்தை பார்த்தா எல்லாமே தலைகீழா தான் நடக்கும். அப்படி ஒரு முகராசி. சரிங்க சரிங்க சரிங்க, நல்லா சரிங்க பண்டிதரே. எவ்வளவு சிரிக்கணுமோ அவ்வளவு சிரிச்சிரு. ஏன்னா சிறையில தண்டனை அனுபவிக்கும் போது உன்னால சிரிக்க முடியாது. ஆயுள் தண்டனை கைதியாச்சே, சிறையில வாட்டி வதச்சிட மாட்டாங்க. குருஜி வாய் மூடு. குருதேவா, நான் உங்களை நினைச்சு இல்ல, உங்க யோசனையை நினைச்சுதான் சிரிக்கிறேன். 1 மணி நேரத்துக்கு மேல நான் அந்த சிறைச்சாலையில இருக்க போறேன்னு உங்ககிட்ட யார் சொன்னாங்க? அதுக்கு முன்னாடி அங்க இருந்து கிளம்பிடுவேன் குருவே. நான்லாம் அங்க தங்க போறது இல்ல. சத்தியமா குருதேவா, நான் சொல்றத நம்புங்க. சரி, நீங்க காதை கொஞ்சம் பக்கத்துல கொண்டு வாங்க. ஏய், அட வாங்க வாங்க குருவே, வாங்க. ஆ, நான் முதல்ல என்ன பண்ண போறேன்னா, இந்த காவல் அதிகாரிய முட்டாளாக்கிட்டு சிறைச்சாலையோடைய சாவியை வாங்கிக்க போறேன். அதுக்கப்புறம் சத்தமே இல்லாம யார்கிட்டயும் சொல்லாம சிறையோட கதவு மெதுவா திறப்பேன். அப்புறம் பறந்து போயிடுவேன். முயற்சி பண்ணாலும் நான் கிடைக்க மாட்டேன். பாவம், நீங்க எதுவும் பண்ண முடியாது. இந்த ராமா காத்து மாதிரி குருவே, காத்து மாதிரி. காத்த யாரால அடைச்சு வைக்க முடியும்? இதோ கொஞ்ச நேரம் உங்க சிறையில ஒரு விருந்தினரா மட்டும் இருந்துட்டு போறேன். சரி, நான் வரட்டுமா? ஆசீர்வாதம் பண்ணுங்க, அப்புறம் பிரார்த்தனை பண்ண மறக்காதீங்க. வரேன் குருவே. என்னாச்சு குருதேவா? அப்படி அந்த பண்டிதர் உங்க காதுல என்னத்த சொல்லிட்டா? எப்பவும் விரிஞ்சி இருக்கிறவங்க மூஞ்சி இப்படி பொசுக்குன்னு சுருங்கி போச்சு. மகா குருஜி வாழ்க. ஏன் இப்படி பேசுன ராமா? எதுக்கு பெரிய பெரிய சவால்லாம் விட்ட?
குருஜி சொன்னதுக்கு ஏதாவது சொல்லணும்ல, அதான் வாய்க்கு வந்ததை சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ண போற? எதுவும் புரியல, எதுவுமே யோசிக்கல. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. உன்னோட சேர்த்து நீ என்னையும் மாட்டி விட போற. ஏன் நிக்கிற? போ. ம். கடவுளே கடவுளே, நம்மள எதுக்கு வீட்டை விட்டு துரத்துனாங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. தூக்குங்க, எல்லாமே போச்சு. அட என்னாச்சு சாரதா? என்னத்த தூக்க சொல்ல? ஒழுங்கா புலியில மாலி சொல்லு. என்ன உடனே தூக்கல போடுங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சுமா, முடிஞ்சு போச்சு. ஆமா, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அந்த பாவி எங்களை வீட்டை விட்டு துரத்திட்டான். இவங்களாவது பரவாயில்ல, என்ன குளிக்கவே உள்ள. அநியாயம் நடந்து போச்சுமா. நம்ம வாழ்க்கையே போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. ராம மேல பொய்யான குற்றத்தை சுமத்தி அவரை சிறையில அடைச்சிட்டாங்கம்மா. மகாராஜா அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்க சொல்லிட்டாரு. ராமனை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. அவங்க தான் கேட்ட அப்படியே அசந்து நிக்கலாங்களே. நீ ஏன் மறுபடியும் சொல்ல? என்ன சொல்லல? இப்பதான் அம்மாக்கு எல்லாமே புரியுது. அந்த பெரியவரு நம்மளையே வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாருன்னு. நாட்டோட மகாராஜா ஒருத்தரை குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவரோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு யாருதான் வீட்டுல இடம் கொடுப்பாங்க? யாரால நமக்கு இந்த நிலைமை வந்துச்சோ அவனை அந்த ஆண்டவன் தண்டிக்கணும்னு சொல்றாங்க. கடவுள் கிட்ட அந்த பாவிய பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடுப்பான்னு சொல்றாங்க. பெருசா கிருஷ்ணர் வேஷம் போட்டு ஆடி பாடின. கடைசியில் அவர் பிறந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். யார் கூட பகை வச்சிருக்க? தாத்தாச்சாரியார் கிட்டயா? பைத்தியக்கார மனுஷா. என்னாச்சு? எதுக்கு சிரிக்கிற? பைத்தியமா உனக்கு? இல்ல அப்படி இல்ல, சும்மாதான். அப்புறம் எனக்கு ஒரு நல்ல கதை ஞாபகம் வந்திருக்கு. கதையா? என்ன கதை? சொல்றேன் இருங்க. ஒரு ஊர்ல நதிக்கரை ஓரம் ஒரு தவளை இருந்துச்சான். ஒரு தடவை நதியில பெரிய வெள்ளம் வந்து அது உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு. அப்ப தேள் நதியில நீந்திக்கிட்டு போறத பார்த்துட்டு தவளை தேள் கிட்ட சொன்னுச்சான், ஐயா நண்பரே, என்னைய கொஞ்சம் கரை சேர்த்து விட்டு என் உயிரை காப்பாத்துக்குன்னு. அதுக்கு பாவம் அந்த தேள் சொன்னுச்சான், நான் உன் உயிரை காப்பாத்துறேனே வச்சுக்கோ. நான் உன்னை காப்பாத்துனதுக்கு அப்புறம் நீ என்ன சாப்பிட்டுட்டீனா? அட என்ன நண்பா, இப்படி எல்லாம் எங்கேயாவது நடக்குமா? தான் உயிரை காப்பாத்துறவங்களுக்கு யாராவது தீங்கு நினைப்பாங்களா? உன்னை நான் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு நான் வாக்கு கொடுக்கறேன். பைத்தியக்கார தேளும் தவளை சொன்னதை நம்பி அதை தான் முதுகுல உட்கார வச்சுக்கிட்டு அக்கறையில கொண்டு போய் விட்டுச்சான். அக்கறைக்கு போய் சேர்ந்த உடனேயே தவளை தேளை கடிச்சிருச்சான். அப்ப தேள் கேட்டுச்சான், என்னப்பா இது, நீதான் என்ன எதுவும் பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுத்தியேன்னு. அதுக்கு அந்த தவளை சொன்னுச்சான், நான் என்ன பண்றது, ஆண்டவன் என்ன இப்படிதான் படைச்சிருக்கான். இதுதான் என்னோட உண்மையான சுபாவம். நான் சொன்ன வார்த்தையை நம்புனது உன்னோட தப்புன்னு சொன்னுச்சான். என்ன காவல் அதிகாரியே, ஏதாவது புரிஞ்சுதா? தவளை மாதிரி சுபாவம் இருக்கிற மனுஷங்களுடைய நட்பு எது வரைக்கும்னா அடுத்தவங்களுக்கு அவங்க சுயரூபத்தை காட்ட வேண்டிய அவசியம் வராத வரைக்கும் தான். புரிஞ்சுதா? உங்களுக்கும் இப்படிதான் நடக்க போகுது. சந்தர்ப்பம் கிடைக்கல, அதான் சுயரூபம் வெளியில தெரியல. நீ யார பத்தி பேசிக்கிட்டு இருக்க? யோசிங்க, நல்லா யோசிங்க. ஒரு 150 தவளைங்க கிட்ட பழகி இருப்பீங்களா?
இப்ப என்ன ஆச்சுன்னு இந்த மாதிரி விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா மொட்டை தலைய? எதுக்கு சிரிக்கிறான்னு தெரியாது, எதுக்கு மேல விழுந்து கடிப்பான்னு தெரியாது. ஒரு பைத்தியக்கார பயலுக்கு நம்ம சிஷ்யனா இருந்துட்டு இருக்கோம். என்னாச்சு குருஜி? அப்படி என்ன ஆச்சுன்னு இப்படி அளவில்லாத சந்தோஷத்துல இருக்கீங்க? அந்த வெக்கங்கட்ட பண்டிதனை நினைச்சு சிரிக்கிறேன். இந்த தாத்தாச்சாரியார பகைச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு அவனுக்கு தெரியல. நான் விரிச்ச வலையில இருந்து இது வரைக்கும் எவனாவது தப்பி இருக்கானா? நேர சிறைச்சாலைக்கு போயிட்டான், அதுவும் ஆயுள் தண்டனை. இனி கிழவனானதுக்கு அப்புறம் தான் வெளியே வருவான். ஆனா குருஜி, அந்த நாளை பாக்குறதுக்கு நீங்க உயிரோட இருக்கணும் இல்ல? அதுக்குள்ள நீங்க மேல போய் சேர்த்துட்டீங்கன்னா என்ன சொன்ன? போய் சேர்ந்துருச்சுன்னு நான் சொன்னது உங்க கோபத்தை பத்தி குருஜி. இப்பவே உங்க நெஞ்சு குளிர்ந்துருச்சுல, அதான். உண்மைய சொன்ன. இப்ப நிஜமாவே என்னோட நெஞ்சு ரொம்ப குளிர்ச்சு. பல்லக்கு. ஐயோ, என்னாச்சு குருஜி? என்னாச்சு? பல்லக்கு பல்லக்கு. மணி மணி, உடனே பல்லக்க தயார் பண்ணு. நம்ம உடனடியா குருஜியை சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போன சீக்கிரம். நான் உடனடியா சிறைச்சாலைக்கு போகணையா? சிறைச்சாலைக்கா? அவன் என்ன தென்னாலில வச்சு அவமானப்படுத்தினால அதோட வலி இன்னும் எனக்கு போகல. அவன் இப்போ சிறைச்சாலையில அவஸ்தைப்படுறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். போங்க, சீக்கிரம் பல்லக்க தயார் பண்ணுங்க. போங்க. குருஜி, என்ன விடுங்க, பல்லக்க தயார் பண்ணுங்க. அப்படியே ஆகட்டும் குருஜி, இதோ தயார் பண்ணிடுறோம். எல்லாம் போயிராமா. இந்த காவல் அதிகாரி அவ்வளவு அப்பாவி இல்ல. உன்னோட பேச்சுக்கு அவன் விட மாட்டான். முயற்சி பண்ண விடுபட்டு யாருக்கு தெரியும் எந்த சமயத்துல எந்த யோசனை உதவும்னு. அது மட்டும் இல்ல, சந்தேக பிராணி தான் சீக்கிரம் வலையில சிக்கும்னு சொல்லுவாங்க. தாத்தாச்சாரியார் தாத்தாச்சாரியார் பொறுத்து மாழ்வார். தவளைய போல கடிச்சு திம்பாரு. மெதுவா பேசுங்க, செவுத்துக்கும் காது இருக்கும்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க காவல் அதிகாரியே, ஏதோ எச்சரிக்கிறது என்னோட கடமை. அதுக்கப்புறம் உங்களோட தலையெழுத்து. சரி, நான் உட்கார்றதுக்கு ஒரு பாயும் போத்திக்க போர்வையும் தரீங்களா? சீக்கிரம் போங்க. கொண்டு வர. நம்ம யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்னு நமக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? ரொம்ப சரியா சொன்னீங்கம்மா. நம்ம ராவண சிறையில அடிச்சிட்டாங்க. அதோட அந்த பெரியவரை லட்டு கூட சாப்பிட விடாம நம்மள வீட்டை விட்டு துரத்திட்டாரு. அதுதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, நீங்க என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு லட்டு முக்கியமா போச்சா? நான் பாவம் இல்லையா? நான் காலம் முழுக்க கன்னியாவே இருந்து செத்துருவேன் போல இருக்கு. ஆமாம்மா, கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து இருந்தா தானே ஏதாவது நல்லது நடக்கும். புருஷன் அங்க கைதியா இருக்காரு, பொண்டாட்டி நான் இங்க வீதி வீதியா அலைஞ்சிட்டு இருக்கேன். நீ என்ன சொல்லல, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. போலாம் வாங்க, போலாம் வாங்க. சாப்பிடுங்க மகாராஜா. ஆகட்டும். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உணவு ரொம்ப சுவையா இருக்குன்னு சொல்ல போறீங்க. ஆமா மகாராணி, அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். உண்மையிலேயே சமையல ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க. சொல்ல போனா அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு மட்டும் இல்ல, நீ என்னைக்குமே சமையல் அற்புதமா பண்ணுவேன்னு சொல்ல போறீங்க. மனசுல இருக்கிறத அப்படியே புரிஞ்சுக்கிறீங்க. ஏன் புரிஞ்சுக்க முடியாது? நான் தான் உங்களோட மனைவியாச்சே. உங்க மனசுல இருக்கிறத நான் புரிஞ்சுக்காம வேற யாரு புரிஞ்சுக்குவாங்க? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உங்களோட கவனம் இங்க இல்ல, வேற எங்கேயோ இருக்கு. உங்களோட உத்தேசம் சின்ன மகாராணிய பத்தினா? என்னோட உத்தேசம் சின்ன மகாராணிய பத்தி இல்ல. நீங்க அந்த பண்டிதர் ராமனை பத்தி யோசிக்கிறீங்கன்னு சொன்ன. இன்னைக்கு தர்பார்ல ராஜ புரோகிதர் சொன்னதை வச்சு அவருக்கு ஆயுள் தண்டனை விதிச்சிருக்கீங்க. ஆனா இப்போ அத பத்தி யோசிக்கிறீங்க. நீங்க அவருக்கு தண்டனைய கொடுத்தது நியாயமா இல்ல அநியாயமான? சாட்சியங்களும் ஆதாரங்களும் அவரு ஒரு குற்றவாளின்னு சொல்லுது. ஆனா அவரு குற்றம் செஞ்சிருக்காருன்னு உங்க மனசு ஏத்துக்க மறுக்குது. மகாராஜா, நான் சொன்னது சரிதானே? ஆமா, 100க்கு 100 உண்மை. இனி கவலைய விடுங்க, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. இந்த குழப்பத்துல இருந்து வெளியே வரதுக்கு நீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பீங்க மகாராஜா. என்ன அப்படி பாக்குறீங்க? சாப்பிடுங்க மகாராஜா. சரி விடுங்க, வேணும்னா நீங்க என்ன பாத்துக்கிட்டே சாப்பிடலாம். இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. நான் இவ்ளோ அழகா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க?
இந்தா நீ கேட்ட பாயும் கம்பளியும். ஏதோ நீ சொன்னதை நம்பி உனக்கு இந்த உதவி எல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைக்காத. என்னையும் அந்த சித்தப்பா மாதிரி எடை போடாத. உன்னுடைய வார்த்தை ஜாலத்துக்கு விழற ஆளு நான் இல்ல, தெரிஞ்சுக்க. எனக்கு தெரியும், எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்ன தாத்தாச்சாரியாருக்கு எதிரா திருப்பி விடுறதுக்கு முயற்சி பண்றேன்னு. கடைசியா நீங்க எப்ப மாம்பழம் சாப்பிட்டீங்க? மாம்பழம் அதை எப்ப சாப்பிட்டீங்க? என்ன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். விட்டுடுங்க. மாம்பழம் சாப்பிடறது விட்டுடுமா? கம்பளியை விடுங்கன்னு சொன்னேன். எவ்வளவு நேரம் தான் பிடிச்சுக்கிட்டு இருப்பீங்க? மாம்பழம் சொன்னேன், விட்டுடுங்க. கம்பளியை விட்டுடுமா? மாம்பழம் சாப்பிடுறத விட்டுடுங்க. ஏன்னா நீங்க எப்பெல்லாம் மாம்பழம் சாப்பிடுறீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, நீங்க கடைசியா மாம்பழம் சாப்பிட்டப்போ நிச்சயமா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்குமே. நீ என்னோட பிடியில இருந்து தப்பிச்சு போயிட்ட. சொன்னல. அதுக்கு என்ன இப்போ? சரி விடுங்க, நான் ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பேன். இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? உங்களுக்கு தான் நான் சொல்றது மேல நம்பிக்கையே இல்லையே, அப்புறம் பேசி என்ன பிரயோஜனம்? ஏதோ உள்ளத சொல்றேன். உங்களுக்கு இப்ப வரப்போற பிரச்சனை வேற யாரையோலயோ இல்ல, தாத்தாச்சாரியாரால தான் வரப்போகுது. அவர் ஆசை என்னன்னா நீங்க மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், பிரச்சனையில சிக்கிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த தாத்தாச்சாரியாரோட மகிமை உங்க மேல செல்லுபடியாகும், உங்ககிட்ட இருந்து பறிச்சுக்க முடியும். அந்த மாயாவி விரிச்ச வலையில இருந்து உங்களை எப்படியாவது காப்பாத்தி வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சேன். நினைக்காம இருக்கிறதே நல்லது, ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஆயிடுவேனே. ஏன்னா நான் சொன்ன வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, நான் ஏதோ சதி செய்யறதா நினைக்கிறீங்க. அட எனக்கு என்ன வந்துச்சு, என்னோட காலம்தான் முடிஞ்சு போச்சே. அதான் கொண்டு வந்து இந்த சிறையில அடைச்சு வச்சிட்டீங்களே. என்ன பார்த்தா சதி செய்யற மாதிரியா தெரியுது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நல்லதுக்கு காலமே இல்லைங்க. உண்மைதான் சொல்றேன், நல்லதுக்கு காலமே இல்லைங்க. இங்க பாருங்க, என் ஓமத்துக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து தரீங்களா? என்னோட சாயந்தரம் அனுஷ்டானத்துக்கு நாளை ஆயிட்டே இருக்கு. இன்னொன்னு, நீங்க விரும்புனீங்கன்னா உங்க மேல பயன்படுத்தி இருக்கிற மாயை உடைக்கிறதுக்கான ஜபத்தையும் என்னோட இந்த அனுஷ்டானத்துல நான் சேர்த்துக்கிறேன். அதுவும் உங்களுக்கு விருப்பம் இருந்தாதான் கொண்டு வந்து தரேன். என்ன பண்ற ராமா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இதுதான் இந்த ராமனோட விளையாட்டு பட்டு. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அதோட சிறப்பு என்ன இருக்கு? இப்போ உங்க மனசுல என்ன இருக்குங்கறதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? ஆமா, சொல்லட்டுமா? சொல்லுங்க பார்க்கலாம். வேற என்ன, நீங்க மறுபடியும் அரச சபையை கூட்டணும்னு நினைக்கிறீங்க. அந்த பண்டிதர் ராமரை கூப்பிட்டு அவர் பக்கத்துல இருக்கிற நியாயத்தை சொல்லிக்கிறதுக்கும் அவருக்கு ஒரு அவகாசம் கொடுக்கணும்னு. அதுக்கப்புறம் தீர விசாரிச்சு எது உண்மை எது பொய்ன்னு முடிவெடுங்க. மகாராணி, நீங்க சொன்ன யோசனை நல்லா இருக்கு. இல்ல மகாராஜா, நான் எதுவும் உங்களுக்கு யோசனை கொடுக்கல. இது உங்களுக்கு தோணுன யோசனை தான். உங்க மனசுல இருக்கிறத நான் வெளியே சொன்னேன், அவ்வளவுதான். ஓ, அதுவா விஷயம்? நான் மனசுல யோசிச்சனா இல்லையான்னு எனக்கே தெரியல. சில சமயங்கள்ல அப்படிதான். அழகான மனைவி பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம். சரி, நீங்களும் சாப்பிடுங்க. ஐயோ, என்ன மகாராஜா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு அன்பா உங்களுக்காக ஆசாசையா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். நான் வரதுக்குள்ள நீங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன பண்ற நீ? என்னோட அனுஷ்டானத்துக்கு தேவையான பொருளை கொண்டு வந்திருக்கீங்க. அப்படின்னா இந்த அனுஷ்டானத்துல உங்களுக்கும் பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம்? சரி சரி, நீ உன் வேலையை பாரு. சரிங்க. எனக்கு பசு வாங்க சின்ன மகாராணி, நீங்க எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஐயோ, நான் உங்களுக்காக விசேஷமா சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். எனக்காகவே விசேஷமா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இதுல என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இத பாத்தீங்கன்னா நீங்க அப்படியே வாயடிச்சு போயிடுவீங்க. நான் வாயடைச்சு போயிடுவேன், அது என்னவோ உண்மையான விஷயம்தான். எங்க பார்க்கலாம், நீங்க எப்படி என் வாயை அடைக்க போறீங்க? என்ன கத்திரிக்காய் மசாலாவா? என்ன கத்திரிக்காய் மசாலா? ஐயோ, கத்திரிக்காய் மசாலானா யார் வேணாலும் பண்ணுவாங்க. பாசத்தை கொட்டி நான் உங்களுக்காக கத்திரிக்காய் அல்வா பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அல்வாவா?
என்ன கத்திரிக்காய் அல்வா? அற்புதம். என்ன குருதேவா, நீங்க இங்க? உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு சிரமம்? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பரிசை நான் தான் கொண்டு வந்துட்டு இருக்கேனே. அதான் நாம 2 பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டோம்ல. உங்க பரிசு வாங்கிக்கங்க குருதேவா. கொடு. இந்தாங்க. என்ன அது? கொடுக்கணும்னா மட்டும் மனசு வராது, ஆனா கோரிக்கைகள் மட்டும் நிறைய. எங்க குருஜியை பத்தி இன்னுமா நீங்க புரிஞ்சுக்கல காவல் அதிகாரி? பரிசு நிறைய கொடுங்க, ஆசைகளை கம்மியா வச்சுக்கங்க. முட்டாள், மன்னிச்சிருங்க குருஜி, சின்ன பையன் பேசிட்டான், மன்னிச்சிருங்க. சரி, அது போகட்டும். எங்க இருக்கான் என்னோட அன்பான எதிரி? எங்க இருக்கணுமோ அங்கேதான் இருக்கிறோம் குருதேவா, சிறைச்சாலையில. குருஜி கிட்ட உளறி வச்சிராத. 4 உனக்கு, 4-5 மாத்திரம் எனக்கு. அந்த பண்டிதன் சிறையில படுற அவஸ்தைய கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் நெஞ்சுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு அணையும். அப்புறம் அவனை நம்ப கூடாது. அந்த பண்டிதனை நம்பாத, தப்பிச்சு போக முயற்சி பண்ணுவான். அப்படியே சொல்றீங்க? அவன் வாயாலே என்கிட்ட சொன்னான், உன்னை முட்டாளாக்கிட்டு ஓடிடுவானா. என்ன முட்டாளாக்கிட்டு அவன் ஓடிடுவானா? அது அவ்வளவு சுலபமா? ஒரு அடி எடுத்து வைக்கட்டும், காலை உடைச்சிடுறேன். குருதேவா, நெருப்பு இல்லாம புகையறத நீங்க எப்பாவது பாத்திருக்கீங்க? பாக்குறேன்னு. எங்க போக? எங்க? அங்க. நெருப்பு நெருப்பு, அங்க உள்ள பூரா தீ பிடிச்சுக்கிச்சு. எங்க? தாத்தாச்சாரியார் பிடிச்சு கொடுத்தாரு இல்ல திருட, அவன் இருக்கிற சிறையில தான். அட, ஐயோ, அல்வா சுவையா இருக்கா? பத்திக்கிட்டு எரியுது. என்னது? சிறைச்சாலையில தீ பிடிச்சிருச்சு மகாராஜா. பண்டிதர் ராமன் தப்பிச்சு ஓடிட்டாரு. நெருப்பு நெருப்பு, அங்க உள்ள பூரா தீ பிடிச்சுக்கிச்சு. எங்க? தாத்தாச்சாரியார் பிடிச்சு கொடுத்தாரு இல்ல திருட, அவன் இருக்கிற சிறையில தான். அட, இந்த பண்டிதன் என்ன ஆனா? காவல் அதிகாரி சொல்லுங்க குருதேவா. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. முதல்ல இந்த கதவை தர. கதவை தர. இதோ இப்போ சீக்கிரம். இந்த புகையில அவன் எங்க இருக்கானே தெரியலையே. ஜாக்கிரதையா இருங்க, இது அந்த பண்டிதனோட சதிதான். அவன் இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்றான். அவன் தப்பி ஓடக்கூடாது. அவனை தேடி பிடிங்க. எங்க போயிட்டான் அவன்? எங்க போனான்? பிடிச்சிட்டேன் குருதேவா, அவனை நான் பிடிச்சிட்டேன் குருதேவா, பிடிச்சிட்டேன். என்கிட்ட மாட்டிக்கிட்டான். இடுப்பு எலும்ப உடைச்சிட்டியா? நீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க குருதேவா. எங்கடா அந்த பண்டிதன்? இங்கதான் இருக்கேன் குருதேவா. அந்த பக்கத்துல இருந்து சத்தம் வருது. என்ன இது? இது என்ன?
சாவிய காணும். ஏ பண்டிதா, பூட்ட தர. திறந்துடுறேன். மாட்டேனே. ஓடி போகாத. இல்ல நான் ஓடி போயிடுவேன். சொன்னா கேளு. நான் ஓட தான் போறேன். முடிஞ்சா பிடிச்சுக்கோங்க. நில்லு. அவன் ஓடி போறான் பாரு. கதவையாவது திறந்துட்டு போ. இந்த தாத்தாச்சாரியாரையே சிறையில வச்சு பூட்டிட்டு தப்பி ஓடுறியா? குருஜி, முட்டாளுங்களா நில்லுங்க. நான் தான் குருஜி, நான் தான். குருஜி, நீங்க உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பல்லாங்குழி ஆடிக்கிட்டு இருக்கேன். என்னது பல்லாங்குழியா? என்னையும் சேர்த்துக்கீங்களா? விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. முட்டாளுங்களா, முதல்ல கதவை திறங்க. அந்த துஷ்ட பண்டிதன் எங்க 3 பேரையும் உள்ள வச்சு பூட்டிட்டு ஓடிட்டான். ஓ அப்படியா? குருஜி, கதவை திறக்கணும்னா அதுக்கு சாவி வேணும் இல்லையா? ஐயோ குருஜி, மறந்துட்டேன். எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. மகாராஜா உங்களை வர சொல்லி தகவல் அனுப்பி இருக்காரு. அதுவும் உடனே வர சொல்லி. முதல் முறையா ஒரு மனுஷனை புரிஞ்சுக்கிறதுல தப்பு பண்ணிட்டேன் மந்திரியாரே. அவனுக்கு தண்டனை கொடுத்து நான் செஞ்சது தப்பா சரியான்னு எனக்கே தெரியாம குழப்பத்துக்குள்ளாயிட்டேன். எல்லாரும் அவனை குற்றவாளின்னு தான் கைய நீட்டினாங்க. ஆனா என் மனசு அவனை குற்றவாளியா ஏத்துக்க மறுத்துருச்சு. தன்னை நிரபராதின்னு நிரூபிச்சு காட்ட அவனுக்கு இன்னொரு அவகாசத்தை கொடுக்கலாங்கிற எண்ணத்துல இருந்த. ஆனா சிறைச்சாலையில இருந்து தப்பிச்சு ஓடி அவன் ஒரு நிரபராதி இல்ல, குற்றவாளிதான் அவனே நிரூபிச்சுட்டான். எல்லாமே நம்ம பாக்குறதுல தான் இருக்கு மகாராஜா. என்ன சொல்ல வரீங்க மந்திரி? மகாராஜா, திறமை இருக்கிறதும் திறமை சரியான இடத்துல இருக்கிறதும் ரெண்டும் வேற வேற விஷயங்கள். வாய்ப்பு முக்கியம் இல்ல, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதா ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லல, சாஸ்திரங்கள் சொல்லுது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது மந்திரி. ஆனா அவன் என்னோட சிறைச்சாலையில இருந்து தப்பிச்சு ஓடிட்டான். அவனுக்கு அவசியம் தண்டனை. மகாராஜா, யாரது இருமிக்கிட்டே தர்பாருக்குள்ள நுழையிறது? மகாராஜா, 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 என்ன அடையாளம் தெரியலையா? நான் தான் ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார் மகாராஜா. நான் தான் உங்க காவல் அதிகாரி மகாராஜா. என்ன பாத்தீங்களா? நல்லா பாருங்க மகாராஜா. என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டு அந்த பாவி ஓடி போயிட்டான் பாருங்க. நான் இதை எனக்கு நடந்த மிகப்பெரிய அவமானமா கருதுறேன். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா விஜயநகர ராஜ புரோகிதர் முகத்திலேயே கரிய பூசிட்டு ஓடி போயிருப்பான். போறவ சும்மா போகாம மூஞ்சில கரிய பூசிட்டு போயிருக்க. சொன்ன கனி பாக்குறதுக்கு அப்படியே கருங்குயில் மாதிரியே இருக்காரு. அவன் எதுக்கும் துணிஞ்சவன் மகாராஜா, எதுக்கும் துணிஞ்சவன். உங்க சிறையில இருந்த தப்பிச்சு ஓடி இருக்கான். என்ன அநியாயம்! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் அடைச்சு வச்சிருந்த சிறையில இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கான். மகாராஜா கோவப்படுவாரேன்னு அவன் கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருக்கானா? அவனை பத்தி எனக்கு முதல்லயே தெரியும் மகாராஜா. அவனை மாதிரி ஒரு அலட்சியமான கைதிக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம் இல்ல. அவனுக்கு நிச்சயம் மரண தண்டனை தான் கொடுக்கணும். இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சிறைச்சாலையில நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஆமா குருஜி, உங்களை தான் கேக்குறாங்க. பதில் சொல்லுங்க குருஜி, பதில் சொல்லுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நான் போன மகாராஜா. நான் அங்க போய் அவனுக்கு மோட்சத்துக்கான வழியை காட்டிட்டு வந்தேன். நேரு வழியில நடக்க வைக்க முயற்சி பண்ணேன். அவனுக்கு புரிய வைக்க போனேன். ஒருவேளை அவன் மாறதா எனக்கு வாக்கு கொடுத்தா அப்புறமா உங்ககிட்ட எடுத்து சொல்லி அவனுக்கு மன்னிப்பு வாங்கி தரலாம்னு நினைச்சேன். ஆனா நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் இயற்கையை மாத்த முடியுமா மகாராஜா? நாம என்னதான் நாயோட வாலை நிமித்த முயற்சி பண்ணாலும் அது வளைஞ்சதுதான். அவன் எங்க மாற போறான்? பார்த்தான், அவகாசம் கிடைச்சது, அதை பயன்படுத்திக்கிட்டான். அது மட்டும் இல்ல மகாராஜா, விஜயநகரத்துல இருக்கிற ஒட்டுமொத்த புரோகிதர்களையும் பண்டிதர்களையும் அவன் ஏமாத்திட்டு போயிருக்கான். மகாராஜா கிருஷ்ணதேவராயருடைய அசைக்க முடியாத விஜய பரம்பரைய அசைச்சிட்டு ஓடி போயிட்டான். மகா மந்திரியாரே, சொல்லுங்க மகாராஜா. நகரத்தோட மூல முடுக்கெல்லாம் தேடி பாருங்க. ஒவ்வொரு வீட்லயும் சோதனை போடுங்க. பூமியை 2ஆ பிளந்தாவது அந்த தெனாலி ராமகிருஷ்ணனையே முன்னாடி கொண்டு வந்து நிக்க வைங்க. உத்தரவு மகாராஜா. நானே உங்க திருவடி சரணம்னு இவ்வளவு தூரம் உங்களை தேடி வந்திருக்கேன் மகாராஜா. அப்புறம் என்ன தேட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு?
இவன் இவன் ஆட்டம் கண்டடிச்ச குறிச்சியோட அஸ்திவா ஆமா அடியோட ஆடி போயிட்டாரு. இவனோட தைரியத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு மகாராஜா. பாத்தீங்களா இந்த வெக்கம் கெட்ட கேடு கெட்ட துஷ்டனோட முகத்தை? இவ்ளோ பெரிய தப்ப செஞ்சுட்டு இங்க வந்து நிக்கிறான், உங்க முன்னாடி வந்து நிக்கிறான். மகாராஜா கிருஷ்ணதேவராயர் முன்னாடி வந்து நிக்கிறான். உடனடியா இவனை கைது பண்ண சொல்லுங்க மகாராஜா. இனி ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம இவனுக்கு மரண தண்டனை வழங்குங்க, தூக்கு மேடைக்கு அனுப்புங்க. நானே மகாராஜா காலடியில என்ன சமர்ப்பணம் பண்ணிக்க தேடி வந்திருக்கேன். நியாயத்துக்கும் அநியாயத்துக்கும் வித்தியாசம் தெரியாம வாழற ஒரு ராஜ்யத்துல, குற்றவாளிக்கும் நிரபராதிக்கும் வித்தியாசம் தெரியாத ராஜ்யத்துல, சத்தியத்தோட சத்தத்தையும் நிரபராதியோட குரலையும் கேட்க முடியாத இந்த ராஜ்யத்துல ஒரு அப்பாவி எத்தனை நாள் உயிர் வாழும்? அதிக பிரசங்கித்தனம். காவலர்களே இங்க வாங்க, இவனை கைது பண்ணுங்க இப்பவே, உடனடியா. கொஞ்சம் பொறுமையா இருங்க குருஜி. அப்படின்னா உனக்கு இங்க நியாயம் கிடைக்கலன்னு சொல்றியா? விஜயநகரத்துல உன் குரலை கேட்டு உனக்கு ஆதரவு கொடுக்க யாரும் இல்லைன்னு சொல்ல வரியா? இங்க நியாயம் அநியாயம் எல்லாமே ஒண்ணுதான்னு சொல்ல வரியா? அதுவும் என்னோட ராஜ்யத்துல. என்ன மன்னிக்கணும் மகாராஜா, கேட்க கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. ஒருவேளை நான் சொன்னது தப்புன்னா என்னோட தரப்பு நியாயத்தை சொல்ல என்ன ஒரு வார்த்தை கூட பேச விடாம தண்டனை கொடுத்திருப்பீங்களா? எது உண்மை எது பொய்னு என்ன உன்னை பேச விடல? எது நீ சொல்ல போற உண்மை? உண்மை ஒண்ணுதான் மகாராஜா, நான் திருடன் இல்ல, என் பேரு மல்லு தேவனும் இல்ல. எத்தனையோ பேரு உயிர் வாழ வைக்கக்கூடிய கண்கண்ட தெய்வமான உங்களை ஆசையா பார்க்கணும்னு ஓடி வந்த உங்க ராஜ்யத்துல இருக்கிற தென்னாலி கிராமத்தை சேர்ந்தவன். அப்படி வந்த என்ன ஒரு குற்றவாளியா உங்க முன்னாடி நிக்க வச்சிட்டாங்க மகாராஜா. அப்படின்னா நீ நிரபராதின்னு சொல்ல வரியா? ஆமா மகாராஜா, இல்ல நான் நிரபராதிதான். நான் எந்த குற்றமும் செய்யல. சரி, நான் உனக்கு 3 நாள் கால அவகாசம் கொடுக்கிறேன். கொடுத்த அந்த 3 நாளைக்குள்ள உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி நீ நிரபராதின்னு நிரூபிச்சு காட்டு. நீ அப்படி பண்ணலன்னா சரியா 4வது நாள் பாவம் புண்ணியத்தை பத்தி எதுவுமே யோசிக்காம உன்னை உயிரோட தூக்குல தொங்க விடுவேன். 4வது நாள் சபை கலையலாம். கொடுத்த அந்த 3 நாளைக்குள்ள உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி நீ நிரபராதின்னு நிரூபிச்சு காட்டு. ஏய் பண்டிதா, நீ எவ்வளவு உயரம் இருப்ப? நீங்க கேட்டது எனக்கு புரியல குருதேவா. உன்னோட உயரம் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. வேற கிராமத்துல இருந்து வந்திருக்க, எங்களை பொறுத்த வரைக்கும் விருந்தாளி தானே. அப்படி இருக்கும்போது எனக்கும் கொஞ்சம் கடமை இருக்கும் இல்லையா? என்ன சொல்ற? மூணு நாளைக்கு அப்புறம் நீ தூக்குல தொங்க போற, அணு அணுவா சாக போற. உன்னோட ஈம சடங்கை யார் செய்வா? நான் தானப்பா செஞ்சாகணும். அதனாலதான் இப்பவே உன்னோட உயரம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறேன். உனக்கு பாட கட்டி வைக்கிறதுக்காக. ஆசையோட வாழ்றது நல்ல விஷயம்தான். கனவு உலகத்துல வாழ்றது கூட தப்பு இல்ல. ஆனா கனவுக்கும் ஆசைக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் தெரியாம வாழ்றதுதான் பைத்தியக்காரத்தனம். தாமதம் பண்ணாம ஒரு நல்ல வைத்தியர்கிட்ட காட்டுங்க, சீக்கிரமே குணமாயிடும். உன்னால என்ன பண்ண முடியும்? எப்படி எப்படிங்கிறதுக்குள்ள 3 நாள் ஓடி போயிடும். லட்சியம் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருந்தா
ஒரு நிமிஷம் அவகாசம் கூட போதும் குருதேவா. எனக்கு தான் 3 நாள் இருக்கே. பொறுமையா காத்திருங்க. இன்னும் நீங்க சந்திக்க வேண்டிய எதிர்வினைகள் நிறைய இருக்கு. நான் இருக்கனே, பிரிக்கவே முடியாத கோந்து மாதிரி. ஒரு தடவை ஒட்டிக்கிட்டேன்னா உங்களை விடவே மாட்டேன், பின்னாடியே வருவேன். இப்போ உங்க உயிரே போனாலும் சரி, இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் உங்களை பின்தொடராம இருக்கவே மாட்டான். நான் இப்ப வரட்டுமா? அவனை மாட்டி விளையாண்டு இவரு நினைச்சாரு அவன் என்ன நம்மள மாதிரி முட்டா பையனா இவர் விரிச்ச வலையில விழுகிறதுக்கு. அதான் கடவுளா பார்த்து இவருடைய ஆணவத்துக்கும் அகம்பாவத்துக்கும் நல்லா கொடுத்தாரு. என்னடா முணுமுணுப்பு? காலம் அவகாசம் 3 நாள் கால அவகாசம் அவனுக்கு கொடுத்தாங்கல்ல. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா அவன் கடைசியில தூக்குல தான் தொக்க போறான். குருஜிக்கு ஜெய். பாருங்க, என்னாச்சு ராமா? என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல பட்டு. ஏதோ ஒரு உத்வேகத்துல தாத்தாச்சாரியார் கிட்ட சவால் விட்டுட்டேன். ஆனா இவ்வளவு குறைஞ்ச கால அவகாசத்துல இதெல்லாம் எப்படி முடியும்? இருக்கிறது 3 நாள். அதுக்குள்ள மல்லுதேவனை எப்படி பிடிப்ப? எது எப்ப நடக்குமோ அது அப்ப நடந்து தீரும் ராமா. இப்ப இவரை என்ன பண்ண போற? யார? இவங்கள உன்னுடைய எதிரிலேயே ரொம்ப வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல, உன் குடும்பத்தார. என்ன மன்னிச்சிரு கடவுளே. என்னாலதான் இன்னைக்கு அம்மாவும் சாரதாவும் அண்ணன் தண்ணி இல்லாம தர்ம சத்திரத்துல இருக்காங்க. ஆசை வச்சு மோசமா கட்டுறவன கொமட்ல குத்தணும். என்னைக்காவது இந்த மொட்டை தலையினுடைய நெஞ்சில நான் ருத்ர தாண்டம் ஆடல. என்னோட பேரு கனியே கிடையாது. ஒரு நாளைக்கு நானும் இவனை குமர்னு குமர போறேன். வெளியில சொல்லிக்க முடியாத இடத்த தேர்ந்தெடுத்து சட்னி ஆக்க போறேன். அப்ப இவன் வெளியில சொல்லிக்கவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிப்பான். அம்மா, அம்மா, சரி சரி போதும், அழுதுகிட்டே இருக்காதீங்க. நான் தான் வந்துட்டேன்ல. அழுகையை நிறுத்திக்கோங்க, கண்ணை தொடச்சுக்கோங்க. எடுங்க. சத்தியமா சொல்றேன் சாரதா, உன் வாயிலிருந்து வர இந்த வார்த்தைகளை கேட்காம எனக்கு பைத்தியம் புடிச்சு போச்சு. நான் அம்மா கிட்ட சொல்றேன். கயிறு எடுத்து அவர் கால்ல கட்டி எங்கே போக விடாம பாத்துக்கோங்க. கால்ல சக்கரம் இருக்கிற மாதிரி சுத்துறாரு. ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாரு. நீங்க சிறைச்சாலையில இருந்து எப்படி வெளியே வந்தீங்க? மகாராஜா தான் என்ன விடுதலை பண்ணாரு. மகாராஜாவே உன்னை விடுதலை செஞ்சாரா? பொய் சொல்றல்ல? வாய மூடு. பாத்தீங்களாமா, நாம இவருக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கோம். இவரு நம்மள வாய மூடுன்னு சொல்றாரு. ஒண்ணல்ல யாரு சொன்னீங்க? இத சொன்ன. யாரு? இது
ஏய் சரி விடுங்க. நடந்த விஷயம் என்னன்னா மகாராஜா என்ன விடுதலை செஞ்சது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான காரியத்தை முடிக்க வேண்டிய பொறுப்பை எனக்கு ஒப்படைச்சிருக்காரு. உண்மையாவா? நீயே பேச மாட்ட? உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு உனக்கு 3 நாள் அவகாசம் கிடைச்சிருக்குல்ல? இப்போ நீ வாய மூடுறியா? அம்மா ஏய் இல்ல 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 நான் ஒன்ன சொல்லல சாரதா. அம்மா நான் உங்களையும் சொல்லல. இங்க பாருங்க இங்க. அவ்வளவுதான். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? மகாராஜா ஒரு முக்கியமான காரியத்தை முடிக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. என்ன? ஒண்ணுமே புரியல எனக்கு. இப்பதானே மகாராஜா உங்களை கைது பண்ணி சிறையில் அடைச்சாரு. அப்படி இருக்கும்போது ஒரே நாள்ல உங்களை விடுதலை பண்ணது மட்டும் இல்லாம உங்களுக்கு இவ்வளவு பெரிய வேலையை செய்ய சொல்லி ஒப்படைச்சிருக்காரா? நம்புற மாதிரியே இல்லையே. அதுதானே பிரச்சனையே. ஏன்னா இவங்களுக்கு நம்பிக்கை இருந்தா தானே. நமக்கு மட்டும் இல்ல, எனக்கும் நம்பிக்கையே இல்ல. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு சொல்லுங்க. இதுல அற்புதமா அதிசயமா இல்ல. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லல. மகாராஜா லாம நிலபலாதி நிலுமிக்க 3 நாள் கொடுத்தலுக்காளு. அதுக்குள்ள நிலுமிக்கலனா இவனை தூக்குல போடுவாங்க. இல்லங்க இல்லங்க, இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கு. இவன் சொன்னதுல கொஞ்சம் உண்மை இருக்கு. மகாராஜா லாமாக்கு எதுக்கு பணம் கொடுத்தாரு தெரியுமா? சிலைச்சாலையில இருந்து ஓடி வந்துட்டான் இவன். அது மட்டும் இல்லாம மகாராஜா முன்னாடி நித்திய பிரதல்சல் பண்ணா. இப்ப நீ என்ன சொன்ன? நித்திய பிரதல்சன். ஐயோ என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி ஆடுறாங்க? சொல்றாங்க உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சான். இப்பதான் சிறையில இருந்து வெளியே வந்த, அதுக்குள்ள மகாராஜா முன்னாடி ஆடி பாடினியா? அவருக்கு கோவம் வருமா வராதா? ஐயோ மகாராஜா முன்னாடி இப்ப ஆடி பாடுறது யாரு? இப்ப குண்டப்பா தானே சொன்னா. ஆத்ம சமர்ப்பணம், ஆத்ம சமர்ப்பணம். நித்திய பிரதர்சனம் இல்ல குண்டப்பா, ஆத்ம சமர்ப்பணம் தான் சாரதா. ஆமா அதேதான். கேட்டியா? தூக்குங்க அம்மா. என்னெல்லாம் இந்த கொம்ப தூக்குங்க. இப்படி எல்லாம் பண்றதுக்கு அவருக்கு என்ன அவசியம் வந்துச்சுன்னு நல்லா கேளுங்க. சிறையில இருந்தாலாவது உயிரோடையாவது இருந்திருக்கலாம். அங்க இருந்து வெளியே வந்து உயிருக்கே ஓலை வச்சுக்கிற அவசியம் என்ன வந்துச்சு? இல்லன்னா வேற என்ன பண்ண சொல்ற? வாழ்க்கை பூரா அந்த சிறையிலே அடைஞ்சு கிடக்கட்டுமா? எதையும் பண்ணாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணலாமே. அதான் பண்ண. தண்டனை கிடைச்சது, ஆனா அதோட ஒரு அவகாசமும் கிடைச்சது இல்ல. என்ன நிரபராதி நிரூபிச்சுக்கிறதுக்கு அவங்க கிட்ட சொல்லு. என் மேல நம்பிக்கை வைக்க சொல்லு. எனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். அத அம்மா கிட்ட சொல்லலாம்ல. அவங்க மௌன விரதம் தான் இருக்காங்க, செவிடு இல்ல. அதுவும் சரிதான் அம்மா. சரி வாங்க, இதையெல்லாம் மறந்துட்டு எதையாவது சாப்பிடுங்க. நாம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? வாங்க வாங்க வாங்க, வா வா வா. சும்மா சொல்லக்கூடாது குருஜி. முதல்ல அந்த பைத்தியக்கார பண்டிதனுக்கு கிடைச்சது என்னமோ வெறும் ஆயுள் தண்டனை மட்டும்தான். ஆனா அதையே நீங்க தூக்கு தண்டனையா மாத்துனீங்க பாத்தீங்களா? நீங்க பெரிய ஆளு குருஜி, பெரிய ஆளு. ஆனா குருஜி நீங்க ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். அந்த பண்டித உண்மையிலே ரொம்ப கெட்டிக்காரன். அவ உங்களை எங்க பார்த்தாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் சும்மா உங்களை துவச்சு காய போட்டுக்கிட்டு இருக்க. போச்சா? யாரா கெட்டிக்கார? எவன்டா கெட்டிக்கார? கெட்டிக்காரனுக்கெல்லாம் கெட்டிக்காரன் நம்ம குருஜி தான்டா. எதிரிகளை பிரிச்சு மேயறதுல இவர் மன்னன்டா. நம்பினவங்களுக்கெல்லாம் வாரி வழங்குறதுல இவர் கர்ணன்டா. இவருக்கு இல்லாம போனாலும் வாரிசு, இவரை புகழ்ந்து பேசினா தருவாரு பரிசு. சொன்னதெல்லாம் போய் இப்ப சொல்ல போற மெய்யி. இவர் கெட்டிக்காரர் இல்ல, வடிகட்டின முட்டாளு. முகத்துல பூசுறா கறி. அதனால இவருக்கு உண்டாச்சு வெறி. பாவம் பார்க்காம சிறையில வச்சு பூட்டிட்டு ஓடிட்டா சராசரி. ராமா, இப்ப என்ன பண்றது? தெரியல சாரதா. ஆனா ஒரு சின்ன பிடிப்பு கிடைச்சிருக்கு. ஒரு ராஜாவோட அகங்காரம் தான் நியாயத்தை விட அதிகப்படியே செல்லுபடியாகும். அவர் எவ்வளவுதான் நியாயமா இருந்தாலும் கருணை உள்ளவரா இருந்தாலும் சரி. இதெல்லாம் சரி. ஆனா 3 நாள்ல அந்த திருடனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுவும் இவ்ளோ பெரிய ஊர்ல. சாரதா, நம்மள எல்லாம் தெரிஞ்சவங்க யாருமே இல்ல. நம்ம எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு குறையும் ஏதோ ஒரு வித்தியாசமும் இருக்கு. ஒருத்தன் பெரிய திருடனா இருக்கலாம், ஆனா அவனும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சாட்சியையோ இல்ல ஆதாரத்தையோ விட்டுட்டு போயிருப்பான். அதை வச்சு அவனை பிடிச்சிடலாம். இப்போ அது என்ன ஆதாரம் எங்க இருக்குன்னு நான் தேடணும். அது மட்டும் என் கைக்கு கிடைச்சதுன்னா அந்த திருட என் கையில இருந்து தப்பிக்க முடியுமா என்ன? வாங்கிக்கங்க. எதை வாங்கிக்கணும்? இத கையில வாங்கிட்டு எனக்கு சத்தியம் பண்ணுங்க, என்ன ஆனாலும் நீங்க திருடனை புடிச்சே தீருவீங்கன்னு. அதுக்கப்புறம் நிரந்தரமா நீங்க என் கூடவே இருக்கணும். என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. நான் உன் மேல சத்தியம் பண்றேன். நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன். உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
இப்போ இனி தேடுவோம். எங்கள்டலாமா? எங்க இந்த எல்லா திருட்டும் ஆரம்பமாச்சோ அந்த இடத்துல எந்தெந்த வீட்லலாம் திருடு நடந்ததோ அங்கெல்லாம் போய் தேடணும். வா போகலாம். பாருங்க, திருடன் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான். எதையும் விடல. மொத்த அலமாரி பூரா காலி ஆயிடுச்சு. இத பாருங்க. போன தடவை திருடன் விட்டுட்டு போனானே, இத பார்க்க அதே மாதிரி இருக்குல்ல? லாமா, லாமா? இவனோட பேர் ராமன் இல்ல? அடையாளங்க திக்குவாய். ஓ அப்படியா? லாமா அங்க பாரு. நான் தண்ணீர் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு போவேன், ஆனா யார் கையிலயும் சிக்க மாட்டேன். ஏதாவது புரிஞ்சுதா ராமா? கொஞ்சம் கொஞ்சமா புரியுது பட்டு. ஒருவேளை அந்த பண்டிதன் திருடனை கண்டுபிடிச்சிட்டான்னா இந்த தாத்தாச்சாரியாரோட மானம் மரியாதை அழியறது நிச்சயம். அப்படி நடக்க விடக்கூடாது. நாம் அந்த பண்டிதனை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அவனை ஜெயிக்க விடவே கூடாது. எப்படியாவது அவன் ஜெயிக்கிறத தடுக்கணும். பாத்தீங்களா, அந்த கெட்டிக்கார திருடன் இதே மாதிரி அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்கான். லாமா அங்க பாரு. நான் காத்து. நான் எல்லா இடத்துலயும் இருப்பேன், ஆனா யார் கைக்கும் அகப்பட மாட்டேன். உனக்கு என்ன புரிஞ்சதுன்னு இப்பவாவது சொல்றியா? பொறுமையா இருப்பட்டு. பொறுமை. ஐயோ, லாமா அங்க பாரு. அந்த தங்க கங்கடத்து மேல நான் எவ்வளவு உயிர் வச்சிருந்தேன், யார்கிட்ட சொல்லுவேன்? எவ்வளவு பாசமா எனக்கு அதை எங்க அம்மா சீரா கொடுத்து அனுப்புனாங்க. இன்னொன்னு, எப்ப அந்த திருட்டு பையன் அந்த புறத்துக்குள்ள நுழைஞ்சு என் தங்க கங்கடத்தை திருட்டானோ அப்பல இருந்து நான் என் அலங்காரத்தை பத்தி மறந்துட்டேன். இன்னொன்னு, இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. திருடிட்டு போறப்போ அந்த திருட அங்க எதையோ ஒண்ணு எழுதி வச்சுட்டு போனான். நான் தான் வெற்றி. கையில கிடைப்பேன், ஆனா கிடைச்ச உடனேயே கை நழுவிடுவேன். ஆச்சரியமா இருக்கானே. அந்த புறத்துக்குள்ளேயே நுழைஞ்சு மகாராணியோட தங்க கங்கணத்தை திருடி இருக்கானா? அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? எதுக்கு? என்னால எங்க வேணும்னாலும் நுழைய முடியும், யாராலையும் என்ன பிடிக்க முடியாது. அகங்காரம் இருக்கு. தலைமையிலையா? அவன் மேல அவனுக்கு. அந்த திருடனுக்கு அகங்காரம் ஜாஸ்தி. அவன் எப்ப இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணாலும் அவனை நினைச்சு பெருமைப்பட்டுக்கிறான். ரொம்ப ஆணவம் பிடிச்சவன் அந்த திருடன். இல்லனா திருடனை எல்லா இடத்துலயும் ஒரு குறிப்பு எழுதி வச்சுட்டு போக வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? என்ன அவசியம்? எல்லாருக்கும் அவன் சவால் விட்டுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு தைரியம் இருந்தா என்ன பிடிச்சு பாருங்கங்கறான். இந்த மாதிரி காலத்தை வீணாக்கிக்கிட்டு அங்க இங்கேயும் அடிபட்டுக்கிட்டு அந்த திருடனை பிடிக்க முடியும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா ராமா? உன்னால நிச்சயமா முடியாது. அவன் எவ்வளவு பெரிய கில்லாடியும் சதிகாரன்னா நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. இந்த முறை அடையாளம் கிடைச்சாலும் அது யாருக்குமே தெரியாத பொது இடமா இருக்க போது நல்லா யோசிச்சு பாருங்க. திருடன் கிடைச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டீங்களா? போலாம். எங்களுக்கா திருடன்? இதோ இருக்கான் திருடன். இது சாணி இல்ல, இதுதான் திருடன். லாமா, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அப்படின்னா உன் மண்டையில ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். நீ பேசாம ஓய்வு எடுத்துக்கோ. சாணியில திருடன் இருக்கான்ல?
இருக்கான். அட என்ன பைத்தியக்காரத்தனம் இது? பைத்தியக்காரத்தனம் இல்ல காவல் அதிகாரியே, இதுதான் உண்மை. கவனமா கேட்டுக்கங்க. மாடு தின்னுச்சு புல்ல, புல்லு ஆச்சு சாணம், சாணத்துக்குள்ளே திருடனின் வீடு, வீட்டுல வச்சிருக்காங்க சாணம். இப்போ இந்த சாணம் தான் அந்த திருடன் கிட்ட கூட்டிட்டு போக போகுது. இந்த சாணத்துக்குள்ளதான் இருக்கு அந்த திருடனோட ரகசியம். இந்த மாட்டை திருடி கொண்டு போய் அவன் வீட்டுல ஒளிச்சு வச்சு. மாட்டு கொட்டாதான் திருட வீடா? வீடுதான் மாட்டு கொட்டாய். அப்ப என்ன ஆகும்? எனக்கு என்னமோ அந்த பண்டிதன் உங்களை அலைய வைக்கணுன்ற எண்ணத்தோட தான் ராஜ புரோகிதரான உங்களை சாணி முழுகிறத பத்தி ஆராய்ச்சி பண்ண வச்சுட்டு போயிட்டா. உளராதீங்க முட்டாளுங்களே. எனக்கு என்ன தோணுதுன்னா, முதல் வரிசையில இருக்கிற வார்த்தைகளுக்கு அர்த்தமே இல்லைன்னு. மாடுன்னா புள்ளையும் தின்னும் சாணியும் போடும். அதுவும் சரிதான். குருதேவா, சாணிக்குள்ள திருடனோட வீடா? சாணி எப்படி ஒருத்தனோட வீடு ஆக முடியும்? வீட்டை மாட்டு சாணத்தால கட்டலாமே. வீடு முழுக்க சாணியால முழுவாங்களே தவிர சாணி எப்படி வீடாக்க முடியும்? அப்புறம் 2வது வரிசையில எழுதியிருக்க வீட்டுக்குள்ள மாட்டு சாணின்னு. வீடே மாட்டு சாணியா இருக்கும்போது அப்புறம் எதுக்கு வீட்டுக்குள்ள மாட்டு சாணியை வைப்பாங்க? என்ன கேட்டா அந்த மாட்டுக்கிட்டே கேட்கலாமே எந்த மாடு இந்த சாணியை போட்டுச்சுன்னு. அப்ப இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் இல்லையா? அடேங்கப்பா நண்பா, நீ ஒரு பெரிய ஞானிடா. எவ்வளவு பெரிய தீர்வை நீ கொடுத்திருக்க. முட்டாள், புத்தி இல்லாம பேசாதீங்க. மாடு எப்படி வாயை திறந்து சொல்லும் எந்த மாடு போட்ட சாணின்னு? என்ன குருஜி, நீங்க கூட ஒருவேளை மாட்டுக்கு உண்மையே தெரிஞ்சாலும் அதால எப்படி வந்து இதுக்கு அர்த்தத்தை சொல்ல முடியும்? இல்ல குருஜி, எங்களால உங்களை அடிக்க முடியாது. எங்க 2 பேருக்குமே குருவாச்சே. அத கிளறுங்க. ஏதாவது கிடைச்சதா இல்லையா? ஒண்ணும் கிடைக்கல குருஜி. அப்போ அந்த பண்டிதனுக்கு மட்டும் இதுல என்ன ரகசியம் தெரிஞ்சது? நான் இந்த கோவிலோட தர்மகர்த்தா கிட்ட பேசிட்டேம்மா. நாம கொஞ்ச நாள் இங்கேயே தங்கிக்கலாம். ஹர ஹர மகாதேவா. இந்த நாட்டுல நம்ம தலையெழுத்து சரியா இல்லையா? பேசாம இங்க இருந்து போயிடலாம். யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றாங்க. போலாம் வாங்க. அத இவங்க சொல்லல, இவங்களுக்குள்ள இருக்கிற தாய் பாசம் சொல்லுது. இல்லனா அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்களை அவங்களே மறப்பாங்களா? வாழ்க்கையில வர எல்லா பிரச்சனைகளையும் தைரியமா சந்திச்சு அதுல இருந்து வெளியில வரவன தான் உண்மையான மனுஷன்னு சொல்லுவாங்க. யாருக்கு போராடுற திறமை இருக்கோ அவங்களுக்கு தானே வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும். எப்படி ஒவ்வொரு ராத்திரிக்கு அப்புறமும் ஒவ்வொரு பகல் வருதோ அதே மாதிரிதான் ஒவ்வொரு பிரச்சனைக்கு அப்புறமும் ஒரு மனுஷன் இன்னும் அறிவாளி ஆகிறான். இல்ல சாரதா, நான் லக்ஷ்மி அம்மாவோட மகன். லக்ஷ்மி அம்மாவோட மகன். இந்த பிரச்சனைகளை பார்த்து ஓடி போறவன் நான் கிடையாதுமா. நான் தைரியமா எதிர்த்து போராடுவேன், இங்கேயே இருப்பேன். அந்த பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சு ஜெயிச்சே தீருவேன். என்னம்மா சொல்றீங்க? உங்களை நினைச்சு பெருமைப்படுறாங்களாம். எனக்கு தெரியும். அம்மா சும்மா தொட்டாலே அதோட அர்த்தம் என்னன்னு சின்ன வயசுல இருந்தே எனக்கு புரியும். இந்த விஷயத்துல உன்னோட தேவை எனக்கு இல்ல. ஆமா. ஒரு நாள் போனதே தெரியல. இன்னும் 2 நாள் இருக்கு. 2 நாள்ல நீங்க நிரபராதின்னு எப்படி நிரூபிக்கணும்னு யோசிச்சீங்களா? அடுத்து என்ன செய்யணும்னாவது யோசிச்சீங்களா? யோசிச்சிருக்கேன்.
என்ன யோசிச்சீங்க? ஒருவேளை நீங்க தேடுறவங்கள கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்க தேடுறவங்கள உங்களை தேடி வர மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க பெரியவங்க. தூக்குங்க. சாரதா கொஞ்சம் கருணை காட்டு. சிவலிங்கத்தை தூக்குற அளவுக்கு சக்தி எனக்கு இல்லம்மா. நான் சிவலிங்கத்தை சொல்ல, அங்க இருக்கிற சொம்ப தூக்கி என்கிட்ட கொடுங்க. அதுல தண்ணிய மொண்டு நல்லா உங்க தலையில நான் ஊத்துறேன். உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் நீங்க இஷ்டத்துக்கு வளர்றீங்க. கேளு, முதல்ல அவன் என்ன சொல்லலான்னு கேளு. உன்னை விட அவனுக்கு தான் மூளை ஜாஸ்தி. அந்த ராஜபுரோகிதர் அந்த காவல் அதிகாரிய மாட்டு சாணியில உள்ளட்டுக்கு இந்நேரத்துக்கு அவங்க 2 பேரும் சாணிய போட்டுப்பாங்க. மாட்டு சாணமா? சாணத்தை வச்சு அப்படி என்ன விளையாடுறீங்க? அதை விடு சாரதா, நான் என்ன யோசிச்சேன்னு சொல்றேன் கேட்டுக்க. எப்படி உலோகம் உலோகத்தையே வெட்டுமோ, வைரம் வைரத்தையே வெட்டுமோ, அதே மாதிரி அந்த திருடனோட திருட்டி அவனை பிடிச்சு கொடுத்துரும். ஆனா இந்த முறை அந்த திருடன் இல்ல, நான் தான். என்னது? என்ன? கடவுளே, இது என்ன புது குழப்பத்தை கிண்டி வச்சிருக்க? குருதேவா, இந்த சாணியோட ரகசியம் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றது? அந்த பண்டித மேல ஒரு கண்ணு வைங்க. அவனுக்கு தான் தெரியும் இந்த சாணியில என்ன ரகசியம் புதைஞ்சிருக்குன்னு. போங்க. போ. நான் போயிட்டு வரேன். களைப்பா இருக்கு, கொஞ்சம் ஓய்வு எடுக்க போறேன். கேட்டியா மணி? கேட்டேன் கனி. ஓய்வா? எங்கே ஓய்வு? ஆனந்தத்தை தேடுது கண்ணு. அழகிய பொண்ணு. யாரு? ராஜ நர்த்தகி சௌதாமினி. ராஜ் நர்த்தகி சௌதாமினியா? அந்த ராஜ் நர்த்தகி சௌதாமினி வீட்ல திருட போறீங்களா? எதுக்கு அவ வீட்ல? ஏன்னா அவ ராஜ நர்த்தகி சாரதா. அரசு தர்பாரோட அவளுக்கு சம்பந்தம் இருக்கு. ஒருவேளை அவ வீட்ல திருட்டு நடந்துச்சுன்னா அந்த விஷயம் நேரா தர்பாருக்கு போய் சேர்ந்துடும். அவனுக்கு சேர வேண்டிய பெருமையை இன்னொரு திருட அடிச்சுக்கிட்டு போறத எந்த திருடனும் விரும்ப மாட்டான். அவன் சுயமரியாதையை சீண்டி பார்த்த மாதிரி ஆயிடும். அவனால தாங்கிக்க முடியாது. அதனால நிச்சயம் ஏதாவது தப்பு பண்ணுவான். அதை வச்சே அவனை புடிச்சிடலாம். நேரம் குறைவா இருக்கிற இந்த நேரத்துல நமக்கான ஒரே வழி இதுதான் சாரதா. இந்த முயற்சி நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா நமக்கு வேற வழியே இல்ல. எனக்கு என்ன தெரியும்? இது வரைக்கும் நான் அந்த திருடனை பார்த்ததே இல்ல. திருடன் கிடையாது, அந்த ராஜ் நர்த்தகி சௌதாமினி. ராஜ் நர்த்தகி சௌதாமினினா அழகா தானே இல்லப்பா? சரி சரி, நான் உள்ள உட்கார்ந்து அந்த பகவானை தியானம் பண்ண போறேன். சரிங்க. எனக்கு எந்த விதமான தடங்களும் வரக்கூடாது. வரவே விட மாட்டேன். நான் பூஜையை முடிச்சிட்டு கதவை திறந்து வெளியே வர வரைக்கும் கதவு கிட்ட யாரும் உலாத்த கூடாது. நான் உயிரை வேணாலும் விடுவேன் சுவாமி. ஆனா யாரையும் இந்த கதவு பக்கம் மட்டும் உலாவ விட மாட்டேன். ரொம்ப நல்லது, நீ போ. ஆகட்டும் சுவாமி. போங்க குருஜி, போங்க. உங்களுடைய தியானம் உங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. தியானமா? மை வச்ச கண்களை நினைச்சு தியானமா? கவர்ச்சியான கண்ணியின் அழகிய பாதங்களுக்கு பூஜை. உன்னை கண்ட கண்கள் மயங்குமே. கேட்டியா மணி? கழுத குரல்ல ஒண்ணு எப்படி கணக்குதுன்னு. மயிலோட ஆட்டமும் இந்த மொட்டையோட பாட்டும் சேர போகுது. ராமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு மூச்சு முட்டுது. உனக்கு இப்ப வேற வழியே இல்ல பட்டு. கொஞ்ச நேரத்துக்கு நீ மூச்சு அடைச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. யால நீ அமைதியா இருக்க சொல்லல. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ விடு. அப்போ விடுன்னு சொல்றல. சரி நீங்க வா. எங்க இத புடி. இப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் லொட வாயை மூடிக்கிட்டு இருக்கியா?
ஆளை மயக்கும் மல்லி. நீ வேணா பந்தயம் கட்டுறியா மணி? மொட்டை தலையில இருந்து முழங்கால் வரைக்கும் இவர் அத்தர் தடவி பாரு. என்னதான் தடவுனாலும் மொட்டை தலையில முடியா முளைக்க போகுது. அப்படியே பார்க்க பெரிய மனுஷன் மாதிரியா இருக்க. எப்படி இருக்கு என்னோட புது வேஷம்? அடையாளம் தெரியுதா இல்லையா? முதல்ல எடுங்க. இங்க என்னத்தை எடுக்க சொல்ற சாரதா? அதான் போற இடத்துல எடுக்க போறேனே. அந்த கண்மாய் டப்பா எடுங்க. அதை எடுத்துக்கிட்டு திருஷ்டி போட்டு வச்சுக்கோங்க. இவ்ளோ அழகான முகத்தை இதுக்கு முன்னாடி யாராவது பாத்திருப்பாங்களா? யார் கண்ணாவது பட்டுடுச்சுன்னா? தாத்தாச்சாரியா, உனக்கு யார் கண்ணாவது பற்ற போகுது. யாருக்கு அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த வேஷத்தையே போட்டிருக்கேன். சரி, நாங்க கிளம்பட்டுமா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வாங்குண்டாப்பா. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அந்த கடவுள் தான் எல்லாரையும் காப்பாத்தணும். நல்லவேளை தப்பிச்ச. நல்லதா போச்சு. நான் யாருன்னு அடையாளம் தெரியல. யாரு? யாரு? நீ யாரு? நீ யாரு? நான் தான். நானும் நான் தான். நான் யாரு? நீதான். அப்ப நீயா? யாரு? நீ யாரு? இது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன நினைச்ச? என் கண்ணுல மண்ணை தூவிட்டு ஓடி போயிடலாம் நினைச்சியா? இது சக்கரவர்த்தியோட கண்கள். இதை ஏமாத்துறது ரொம்ப கடினம்.
தண்டனைக்கு தயாராயிடுங்க துரோகிகளே. நான் வந்துட்டேன். எனக்கு நல்லா தெரியும் இது யாருன்னு. நீ யாருன்னு கூட எனக்கு நல்லாவே தெரியும். என் கண்ணுல மண்ணை தூவி நீ எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடலான்னு நினைச்சியா? இது சக்கரவர்த்தி கண்ணு. அதை ஏமாத்திட்டு போறது அவ்வளவு சுலபம் இல்லை. தண்டனையை அனுபவிக்க தயாரா இருக்க துரோகிகளே. நான் வந்துட்டேன். எனக்கு தெரியும் நீ யாருன்னு. நீதான் என் வாழ்க்கை துணைவன். உன்னை எங்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். யாராது? யாரு இல்லையா? ஆமா, யாரு இல்லையா? நீங்க என்ன நினைச்சீங்க? என் மதுவை எங்கிட்ட இருந்து அடிச்சிட்டு என் கண்ணுல மண்ணை தூளான்னு நினைச்சீங்களா? இது சக்கரவர்த்தி கண்ணு. அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது. தண்டனை அனுபவிக்க தயாரா இருங்க. நான் வரேன். ஆமா, நான் எங்கிருந்து வந்தேன்? எங்கிருந்து வந்தேன்னு தெரியல. போலாமா? போலாம் போலாம். வணக்கம். உன் வாசலை தேடி வந்தேன், என் கால்கள் வலிக்க நின்றேன், கதவை திறப்பாய் அன்பே, இன்னும் ஏன் இந்த தயக்கம்? இதுக்கப்புறம் நீங்க என்ன ஷோ 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 இதுக்கப்புறம் என்னைக்காவது நீங்க மறுபடியும் பாடுனீங்க, நான் சத்தியமா சொல்றேன், நான் கதவை திறக்கவே மாட்டேன். யாராவது இவ்வளவு கேவலமா பாடுவாங்களா சொல்லுங்க? கேக்குறதுக்கு எனக்கு அப்படியே அருவருப்பா இருந்துச்சு. அன்பே சௌதாமணி, இத பத்தி நாம முன்னாடியே பேசிருக்கோம் இல்லையா? உன் வீட்டு வாசல்ல நின்னு பாடுவேன், வந்திருக்கிறது நான் தான் தெரிஞ்சுக்கிட்டு நீ கதவை திறக்கணும். இதான நம்ம ரகசிய ஒப்பந்தம். எனக்கு அப்ப தெரியாது இல்லையா நீங்க பாட மாட்டீங்க, பயமுறுத்துவீங்கன்னு. எதுக்கு இப்படி திருட மாதிரி உள்ள வரீங்க? வீட்டுல வேற யாரும் இல்ல, வேலைக்காரங்களுக்கு எல்லாம் ஓய்வு கொடுத்து அனுப்பி வச்சுட்டேன், எப்பவும் போலதான். ஆஹா, அதனாலதானே யாருக்கும் அடிப்பணியாதவன் உனக்கு அடிமை ஆயிட்டேன். இந்த மாதிரி அழகும் அறிவும் சேர்ந்து கலவையா செஞ்ச பதுமை வேற எங்க கிடைக்கும்? தள்ளி நில்லுங்க, வந்த ஒண்ணு ஆரம்பிச்சிடாதீங்க, முதல்ல உள்ள வாங்க. உனக்கு எப்படி தெரியும் லாஜ் நர்த்தகி வீடு இதுதானு? இதான் ராஜ நர்த்தகியோட வீடு குண்டப்பா. இந்த வீட்டை பத்தி ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், புரியுதா? அமைதியார். சும்மா இரு. இப்ப என்ன பண்றது?
அடே கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நீ எல்லாம் கதவை திறந்துட்டே போலாம்ல. அடடடடா, என்ன அறிவு உனக்கு, என்ன அறிவு! நீ எல்லாம் கதவை திறந்து உள்ள போலாமா? அடிச்சேன்னு வச்சுக்க, கண்ணம் பழுத்துரும். ஏதோ உன் பிறந்தநாள் விழாவுக்கு சௌதாமணி ஆட கூப்பிட வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியே. நீ ஒண்ணு பண்ணு, எங்க இரு, நான் வந்துடுறேன். என்னடா தலையை ஆட்டிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா நில்லு. ஆஹா, மொத்த அழகையும் சேர்த்து வச்சு உன்னை படைச்சிருக்கானே அந்த கடவுள், படைச்சதோட நிக்காம எனக்கு அனுபவிக்க கொடுத்தானே, நான் என்னன்னு நன்றி சொல்ல. உதடுகள் தேனில் ஊறிய பலாச்சோலை, இவை கண்ணமல்ல மதிமயக்கும் சந்தன கிண்ணம், கேசம் சாம்பிராணி புகை வாசம், உன்னுடைய மத்த அழகு இலை நிரம்பிய படையல். என்ன புகழ்ந்து பேசுறீங்களா இல்ல பூஜை பொருட்களோட பட்டியலை படிக்கிறீங்களா? பேசுனது போதும், விளையாட்டு ஆரம்பி. விளையாட்டை ஆரம்பி அன்பே, காலம் கடக்கிறது. அதுக்கப்புறம் நான் உன் கூட விளையாடாமலே கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடும். ஆரம்பி. ஆட மாட்டேன் போங்க, நீங்களே விளையாடிக்கங்க. எனக்கு இந்த விளையாட்டு விளையாடி அழுத்து போச்சு. அடடா, ஓஹோ, உனக்கு கோபம் வந்துருச்சா? மன்னிச்சிரு, உன்னோட அடிமையை மன்னிச்சிரு அன்பே. நான் ஏதோ உன் கூட சும்மா தமாஷ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, உனக்கு எவ்வளவு நேரம் வேணுமோ அவ்வளவு எடுத்துக்க, பொறுமையா ஆடு. எனக்கு ஒன்னும் அவசரம் இல்லை. கொஞ்ச நேரம் தாமதமானா என்ன, இந்த ராத்திரி நேரத்துல குடியா முழுகிடும். முண்டப்பா, நீ இங்கே ஏணி பிடிச்சுக்க, நான் உள்ள போய் எதையாவது திருடிட்டு வந்துடுறேன். என்னடா சலின்னு திக்குற? சரின்னு சரியா சொல்லு. சலி. அது முண்டப்பா, என்னடா ஏன் ஏணி ஆட்டிக்கிட்டு இருக்க? என்னாச்சு? பயமா இழுக்குது. பயமா இருக்கா? அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியும்ல, பயமா இருக்கும் போது என்ன பண்ணணும்? பஜரங்க பலிய ஜெபம் பண்ணணும். ஞாபகம் இருக்குல்ல, பஜரங்க பலியோட நாமத்தை ஜெபம் பண்ணு, அப்புறம் உன் பயம் தானா ஓடி போயிடும். சரியா? ஆரம்பி ஆரம்பி. ஜெய் பஜரங்க பலி, பயத்தை போக்கும் ஒரே வழி. ஜெய் பஜரங்க பலி, பயத்தை போக்கும் ஒரே வழி. என்ன அந்த சத்தம் கேட்டீங்களா? ஒருவேளை பூனையா இருந்தா அது மியாவ் மியாவ் தானே கத்தும். பூனை ஊமையா இருக்கலாம். எங்க வீட்ல எந்த பூனையும் நான் வளர்க்கல. ஒருவேளை எலியா இருக்கலாம். அட எலி இல்லைங்க, அதனாலதான் பூனையும் இல்ல. பூனை இருந்திருக்கலாம், அதான் எலி இல்ல. எது சொன்னாலும் இப்படி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க ஆம்பளை தானே, உள்ள போய் பார்க்கலாம்ல. திருட எவனாவது நுழைஞ்சிருந்தா என்ன பண்றது? போங்க, போய் பாருங்கன்னு சொல்றேன்ல. யாரது? பெருசா இல்லையே. யாரது? என்ன கொடுமை இது! பூனை இல்லங்கிறதுனால எலியா இருக்காது. இங்க எந்த திருடனும் இல்ல. அப்படி இருக்கும்போது யாரா இருக்கும்? எப்படி?
நான் இங்கிருந்து போகும்போது 2 சிலை இருந்துச்சு. இப்போ ஒண்ணுதான் இருக்கு. அப்படின்னா அந்த சிலை இல்ல, வேற யாரும். ஒருவேளை ஓ அவன் தான் திருடனா? அப்படின்னா அந்த திருடன் இங்கதான் எங்கேயோ இருக்கான். செத்து பொழைச்சடா ராமா. பிடிபட்டு இருந்தா என்ன இருப்ப? அவன் நிச்சயமா இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சுகிட்டு இருப்பான். திருட 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 திருட. ஏய் நில்லு நில்லு நில்லு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ராஜ நர்த்தகி சௌதாமணி வீட்டுக்குள்ளே நுழைவேன். அசையா ஒரு அடி எடுத்து வச்ச கத்தி கூச்சல் போட்டு இந்த ஊரையே கூட்டிடுவேன். ஜாக்கிரதை. சரி கத்துங்க. கத்தி ஊரை கூட்டுங்க. ஏதோ சொன்னீங்களே. வேண்டாம். உண்மையிலேயே 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 நான் கத்தி கூச்சல் போடுவேன். சரி சரி, சும்மா எதுக்கு இந்த வெட்டி பேச்சு? உங்களால முடியாதுங்கற. மக்களை கூப்பிட்டு புடிச்சு கொடுத்துருவா. முடிஞ்சா புடிச்சு கொடுங்க பாப்போம். என்ன சொல்ற? எதுக்குன்னு சொல்லட்டுமா? கையை நீட்டுங்க. எதுக்கு? அட சும்மா கையை நீட்டுங்க. நீயா? நான் தான் குருதேவா. அடியேன் சாக்ஷாத் உங்க சேவகன் பண்டிதன் ராமகிருஷ்ணன். ஓ, நீதானா அந்த திருடன்? இப்போதைக்கு வேணும்னா கத்தாத. இப்போதைக்கு அப்படியே நினைச்சுக்கோங்கங்கற. இதோ எனக்கு விருப்பம் இல்லைனாலும் உங்க புண்ணியத்துல இந்த ராமகிருஷ்ணன் திருடன் ஆயிட்டானே வச்சுக்கோங்களேன். ரொம்ப கத்தாதீங்க. சரி சரி, நல்லதா போச்சு. ஆதாரங்களோட கையும் களவுமா பிடிபட்டுட்ட. இங்க என்னத்த திருடுன? இது வரைக்கும் எதையுமே திருடல குருதேவா. இப்பதான் உங்களை பாத்துட்டேன்ல. தோதுவாதா இருக்கும், உதவி பண்ணுங்களேன். நானா? நான் உதவி பண்ணணுமா? அதுவும் உனக்கா? சுயநினைவோட தான் பேசுறியா? ஆமா குருதேவா, முழு சுயநினைவோட தான் பேசுறேன். வேணும்னா பாருங்க, நான் திருடுறதுக்கு நீங்களே உதவி பண்ணுவீங்க. ராஜ நர்த்தகி சௌதாமினிக்கு வைர நகைகள்னா ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன். நீங்களும் அதைத்தான பரிசா கொடுத்திருப்பீங்க. மூக்குத்தி வைரத்துல எங்க இருக்குன்னு சொல்லுங்களேன். வைர மூக்குத்திய எங்க வச்சிருப்பாங்க? சரி சரி பண்டிதா, நீ எவ்வளவு சிரிக்கணுமோ அவ்வளவு சிரி. நாளைக்கு மகாராஜா முன்னாடி வண்டவாளம் வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், உன்னை ராஜ தர்பார்ல ஓட ஓட விரட்டினதுக்கு அப்புறம், அப்போ நான் பாக்குறேன் நீ எப்படி சிரிப்ப, என்னன்னு சிரிப்ப, உனக்கு எங்க இருந்து சிரிப்பு வருதுன்னு. சரியா சொன்னீங்க. அதெல்லாம் விட்டு தருங்க குருதேவா. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ராஜ தர்பார்ல நீங்க என் முகத்திரைய கிழிக்கிறீங்களே கூட வச்சுப்போம். அப்போ மகாராஜா உங்களை அந்த அர்த்த ராத்திரியில ராஜ நர்த்தகி சௌதாமணியோட வீட்டுல உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்பாரு. நீ என்ன சொல்ற? அப்போ நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நான் அது வந்து நான் ஜெபம் பண்ண வந்தேன்னு சொல்லிடுங்க. இல்ல இல்ல, நான் வந்து சரி பஜனை பாடிட்டு இருந்தேன்னு சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, அது வந்து நான் என்ன சொல்லுவேன்? நிதானமா யோசிங்க குருதேவா.
இதுக்கான பதில யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு இன்னமும் நேரம் இருக்கு. இப்போதைக்கு எனக்கு தேவையெல்லாம் அவங்க அந்த வைர மூக்குத்தியை எங்க வச்சிருக்காங்க? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல குருஜி. உண்மையிலேயே நீங்க ஒரு பெரிய மகான். எனக்கு வர ஆசைக்கு உங்களுக்கு அப்படியே ஒரு ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. மறுபடியும் என்ன? நான் வந்த வேலை முடிஞ்சது. உத்தரவு வாங்கிக்கிட்டுமா? என்னங்க ஆச்சு? இந்த அலமாரி திறந்து இருக்கு. நீங்க என்ன இப்படி இடி விழுந்த மாதிரி நிக்கிறீங்க? எதையாவது வாயை திறந்து பேசுங்க. ஐயோ என்னங்க உங்களை தான் திருட வந்தானா என்ன? ஐயோ என்ன திருடிட்டு போனா? உன்னோட வைர மூக்குத்தி. வைர மூக்குத்தியா? நீங்க எனக்கு பரிசா கொடுத்தீங்களே அதுவா? திருடன் வந்து என் வைர மூக்குத்தி எடுத்துட்டு போயிட்டா. நீங்க இப்படி நின்னுகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் திருடனை தடுத்து நிறுத்தல? நான் திருட என்ன பண்ற? ஏன் கத்துற? இந்த ஊர்ல எல்லாரும் தூங்கி இருப்பாங்க. இப்ப ஊரே தூங்கிக்கிட்டு இருக்கும். எழுந்திருக்கணும் தானே கத்திட்டு இருக்கேன். திருட திருட. வாய்மூடு. அமைதி 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 அமைதி. ஏன் இப்படி கத்துற? யாராவது வந்துட போறாங்க. அவங்க வந்து கேட்டா நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றது. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அழாத. என் மான மரியாதை எல்லாம் மண்ணோட மண்ணாயிடும். கொஞ்சம் அமைதியா இரு. அடுத்து என்ன பண்றதுன்னு என்ன நிதானமா யோசிக்க விடு. என் மூக்குத்தி போச்சு போங்க. நான் மோசம் போயிட்டேன் மகாராஜா. ஏமாந்து போயிட்டேன். அந்த பாவி திருட என் வீட்டையும் விட்டு வைக்கல. என்னோட நகைகளை திருடிட்டு போயிட்டான் மகாராஜா. என் வைர மூக்குத்திய திருடிக்கிட்டு போயிட்டான். அது ரொம்ப விலை மதிக்க முடியாதது. வேணும்னா இவரை கேளுங்க. இவர் தானே எனக்கு கொடுத்தாரு. உதவியா கொடுத்தாச்ச மகாராஜா. உங்க தர்பாருக்கு வந்து அவங்க கஷ்டத்தை சொன்னதுனால உதவியா கொடுத்து அனுப்புனேன். ராஜநர்த்தகி சௌதாமணி, உங்க வைர மூக்குத்தி திருடு போச்சு நீங்க எப்படி சொல்றீங்க? ஒருவேளை அதை எங்கேயாவது நீங்க தொலைச்சிருக்கலாம் இல்லையா? இல்ல, திருடுதான் போச்சு மந்திரியாரே. வேணும்னா இவரை கேளுங்க. இவரும் அங்கதானே இருந்தாரு. ஆமா மகாராஜா, இருந்துச்சு. திருட்டு நடந்ததுங்கிற எல்லா தடயமும் அங்க இருந்துச்சு. எப்பவும் போல திருடினதுக்கு அப்புறம் திருடினதுக்கான அடையாளத்தை விட்டுட்டு போவான்ல, அந்த செவத்து மேல எழுதி வைக்கிறது, தாம்பாள தட்டுல எழுதி வைக்கிறது, அந்த மாதிரி எல்லா அடையாளமும் அங்க இருந்தது மகாராஜா. சந்தேகமே இல்ல, இது அந்த திருடனோட வேலை தான். எனக்கு தெரியும். போதும் மந்திரி திம்மரசு, பொறுத்தது போதும். அந்த திருடன் தன்னோட குற்றங்களுக்கான எல்லைகளை தாண்டிட்டான். இதுக்கு மேலேயும் நாம அந்த திருடனோட அராஜகங்களை பொறுத்துக்க முடியாது. அவன் இந்த விஜயநகரத்தோட மானத்துக்கு மட்டும் இல்ல, சாட்சாத் இந்த ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரோட சுயமரியாதைக்கு சவால் விட்டுருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது.
என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க மகா மந்திரியாரே. நகரம் பூரா படைய அனுப்புங்க. மூல முடுக்கெல்லாம் தேடுங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டு அந்த திருடன் நம்ம கிட்ட இருந்து தப்பிக்க கூடாது. உத்தரவு மகாராஜா. அதுக்கு அவசியமே இல்ல மகாராஜா. ஏன்னா அந்த திருடன் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னால அவனை அடையாளமும் காட்ட முடியும். நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற திருடன் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். யார் அந்த திருடன்? மகாராஜா, அந்த திருடன் இங்கதான் இருக்கான். இந்த தர்பார்லயே இருக்கான்.